என்ன ஆனாலும் திமுக கூட்டணிதான் என உறுதியாக இருக்கும் திருமாவளவன் தன் கட்சியின் வளர்ச்சியையும் வேறொரு லாஜிக்கையும் சொல்லி திமுகவிடம் அழுத்தமான டிமாண்ட் வைக்கிறார். அதாவது 2001 விசிக முதன்முறையாக திமுகவுடன் கூட்டணி வைத்தது. அப்போது கலைஞர் தமிழகத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளும் புதுச்சேரியில் 2 சட்டமன்ற தொகுதிகளும் கொடுத்தார். இப்போதைய சூழலில் தமிழகத்தில் உங்களால் விசிகவுக்கு இரட்டை இலக்கத்தில் சீட் ஒதுக்க முடியவில்லை என்றால் கலைஞர் கொடுத்ததைப் போல கொடுங்கள், நாங்கள் இரட்டை இலக்கம் என சொல்லிக் கொள்வோம் என கேட்டிருக்கிறார் திருமா. அதற்கு திமுக தரப்பு புதுச்சேரி கோரிக்கை பற்றி யோசிக்கிறோம், ஆனால் தமிழகத்தில் 6 சீட்டு தான் என சொல்லிவிட்டதாக தெரிகிறது. அதேபோல திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கும் சிபிஐ, சிபிஎம் மற்றும் மதிமுகவுக்கு தலா 6 சீட்டுகள் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்போதும் இதுபோன்ற கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தேர்தல் நிதி கொடுப்பது வழக்கம். அது மட்டுமின்றி இம்முறை சிபிஐ கட்சியின் தமிழகத்தின் தலைமை அலுவலக கட்டிடம் தொடர்பான பிரச்சனையையும் தீர்த்து வைக்க திமுக தலைமை ஓகே சொல்லியிருக்கிறது. அதனால் சிபிஐ கூடுதல் சீட் கேட்கும் மனநிலையில் இல்லை. இதேபோன்ற கமிட்மெண்ட்களால் சிபிஎம்மும் மதிமுகவும் திமுகவின் முடிவுக்கு கட்டுப்பட தயாராகவே இருக்கின்றன.